ஹைப்பா, குட் மார்னிங். காலையில் எழுந்தோடனே பால் அடுப்பில் வச்சுட்டு எங்கள் பெட்டுக்கு சாப்பாடு வச்சுட்டு எங்களுக்கும் வச்சுட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சாச்சு, டிகாஷன் ஊற்றியாச்சு. சரி, புளி சாதம் தான் தாளிக்க போகிறதுன்றதுனால சரி புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன சாமான் தேவைன்னு பார்த்துடலாமா? மிளகு, சீரகம், பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு, வெந்தயம் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு சிலதும் தாளிக்கிறதுக்கு சிலதும். இப்போ என்னென்ன வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயனாலும் சரி, தூள் பெருங்காயம் நீங்கள் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வேணும், அதனால் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். வெள்ளை எள்ளு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா எள்ளு வாசனை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பு எள்ளு போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வெள்ளை எள்ளு தான் இருந்தது, அதனால் வெள்ளை எள்ளு போட்டேன். தனியா முழுசாக இல்லைங்க, ஆல்ரெடி பொடி பண்ணது தான் இருந்தது. நான் வீட்டில் தான் பொடி பண்ணுவேன் தனியாக, அதனால் வீட்டில் பொடி பண்ண தனியா பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். என்னென்னு திரும்ப சொல்லட்டுமா? கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு, பெருங்காயம், தனியா இதெல்லாமே எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, வெந்தயம், அப்புறம் புளி காய்ச்சல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். எப்பவுமே கடுகை போடுறத விட கடலைப்பருப்பை போட்டுட்டு கடுகு போட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த டைமில் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். நல்லா இது பண்ணோன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சாச்சு. இதுலேயே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பும் கல்லுப்பு கூட கொஞ்சமே சேர்த்துருக்கு, ஏன்னா ரைஸ்க்குன்றதுனால. இப்போ இதுவானோன்னா கரைச்சி வச்சோம் இல்லையா புளி தண்ணி, அதை சேர்த்துக்கலாம். நான் எலுமிச்சை அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் கட்டியாக. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கட்டியாகட்டும். அப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்தா கொதிச்சு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சூப்பராக கட்டியாக நல்லாவே வந்துருச்சு. இந்த டைமில் சேர்த்தோம்னா பொடி வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். முன்னாடியே சேர்த்தோம்னா குழம்பு மாதிரி ஆயிரும். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இது கொஞ்சம் கொதிச்சு மேலே எண்ணெய் வரட்டும். நம்ம வந்து ரொம்ப இல்லை, லைட்டாக கொதிச்சா போதும். 2 நிமிஷம் மூடி வைங்க, அந்த மசாலா வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு கிண்ட வேண்டியது தான். சூப்பராக நல்லா வீடே மணக்குது. இது வந்து கோயில் புளிசாதம் ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த டைமில் சாதம் வடித்தோம் இல்லையா அதை வந்து நல்லா உதிராக கொட்டி ஆற வச்சிடலாம். நான் சாதம் வந்து கொதிக்கும் போதே அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தேன், உதிராக வரணுன்றதுக்காக, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. ஒரு பெரிய தட்டில் கொட்டி சாதத்தை ஆற வச்சுட்டேன். இப்போ எப்போவுமே நம்ம சாதம் எதுலையாவது கிண்ட போகிறோன்னா எல்லாத்தையும் அப்படியே போட்டு கிண்டுறத விட கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில நேரம் இப்போ சாதம் அதிகமாக போட்டுருவோம், மசாலா பத்தாது. சில நேரம் சாதம் வந்து கம்மியாக போட்டுருவோம், மசாலா அதிகமாக இருக்கும். அதனால் எப்போவுமே சாதம் எதாவது கிண்ட போகிறோன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம கிண்டலாம். எங்களுக்கும் மத்தியானம் கொஞ்சம் வச்சுக்கலான்னு கூட கொஞ்சம் சேர்த்தே தான் கிண்டினேன். இப்போ இதை நல்லா அரிசி சாதம் உடையாமல் நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். புளிசாதம் பொறுத்த மட்டும் கொஞ்சம் உதிராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லெமன் ரைஸு புளிசாதம் எல்லாமே. சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ நல்லா வந்து இது பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். உதிராக தான் இருக்குது. இப்போ நல்லா சமன்படுத்தி வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் நான். அப்புறம் இந்த மாதிரி சமன்படுத்திட்டா நம்ம எடுத்து வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நம்ம தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து இடித்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காவை ரவுண்டாக கொஞ்சம் கிராஸ் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை தோலை எடுத்துட்டு தட்டி தான் சேர்த்துருக்கேன். நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பூண்டு வாசனை இறங்கும் இப்படி இருக்கும்போது.
இந்த டைமில் அரிஞ்சு அலசி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் வாழைக்காவையும் சேர்த்துக்கலாம். தண்ணி தனியாக சேர்க்காதீங்க கண்டிப்பாக. நல்லா அப்படியே அந்த எண்ணெய்லாம் மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம என்ன பண்ணலாம், குழம்பு மிளகாத்தூள் நமக்கு காரத்துக்கு தகுந்தபடி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். அப்படியே சிம்மிலேயே நல்லா அந்த இதுலேயே வெந்துக்கிட்டு இருக்கும். தண்ணி ஊற்றுனோம்னா வாழைக்காய் குழஞ்சி போயிடும். நல்லா மசாலா வாசனை போட்டும் எடுத்து ஒரு வாட்டி கிண்டி விடலாம் நம்ம. அப்புறம் சிம்மில் வச்சிடலாம். மூடி எடுத்துகிட்டு சிம்மில் வச்சிடலாம். இப்போ பாருங்களேன், ஓரளவு இதுவாக இருக்குது. இன்னுமே சிம்மில் வச்சா மொறுமொறுன்னு ஆகும். ஆனால் என்ன தான் இப்போ மொறுமொறுன்னு எடுத்தாலும் மத்தியானம் கொஞ்சம் இதுவாக தான் ஆகும். அதனால் இது அளவு போதும்னு சொல்லிட்டு அடுப்பை நிறுத்திட்டேன். இப்போ சூப்பராக கோயில் ஸ்டைல் புளிசாதம் ரெடி. வாழைக்காய் வறுவலும் ரெடி. நான் மத்தியானம் எங்களுக்கு ஒரு துவையல், பருப்பு துவையல் அரைச்சிக்கலாம். ஏன்னா புளிசாதத்துக்கு துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டை இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். என் பையனுக்கெலாம் வந்து புளிசாதத்தோட தட்டை வச்சு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். மற்ற வெரைட்டி ரைஸ்லாம் அவனுக்கு பிடிக்காது. புளிசாதம் மட்டும் ஓரளவு சாப்பிட்ருவான். தயிர் சாதம் புளிசாதம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அவ்வளோதான். இப்போ லஞ்ச் பாக்ஸ் கட்டிடலாமா? ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன் நான். ரசம் இருக்குது. இப்போ தேவையான அளவு புளிசாதம் வச்சுக்கலாம். நம்ம முன்னாடிலாம் ஊருக்கு போகணும் எதுனாலும் உடனே ஆகும்னா புளிசாதம் தான் கட்டுவோம். லெமன் ரைஸ் புளிசாதம். இப்போல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சுங்க. இப்போ வாழைக்காய், அதாவது சாதத்தை விட வாழைக்காய் தான் நிறையா வேணுன்ற மாதிரி நிறையா வச்சேன். ஏன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து சாப்பிடுவாங்களாம். ரைஸ் எடுக்கலனாலும் தொட்டுக்க வைக்கிறது இந்த மாதிரி ஃப்ரை மட்டும் சாப்பிடுவாங்களாம். அதனால ஃப்ரை மட்டும் நிறையா வச்சேன். அவ்வளோதான். சூப்பராக சிம்பிளாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் கட்டியாச்சுப்பா. அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி காலையில் லஞ்ச் பாக்ஸ் வேலை முடிஞ்சுது. இதோட கிச்சன் க்ளீனிங் வேலை வேறு இருந்தது. அதனால தான் சீக்கிரமே எழுந்திரிச்சு இதை தாளித்து இந்த வேலையை முடிச்சுட்டு இது பண்ணலான்னு மசாலா பெட்டி சாமான் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணி அந்த டப்பா, மிளகாத்தூள் டப்பா, சக்கரை டப்பா, அது இது இந்த ஓரமே ரொம்ப இந்த பக்கம் இப்போ தான் க்ளீன் பண்ணால் அதை நான் வீடியோ எடுக்கலை. இப்போ தான் காலையில் மிக்சியெல்லாம் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு திரும்ப அங்கெல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப இதெல்லாம் போட்டேன் நான். இப்போ ஓரளவு எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கழுவி முடிச்சாச்சு. இப்போ காலையிலுக்கான வேலையும் மத்தியானத்துக்கான வேலையும் ஓரளவு முடிஞ்சிருச்சுப்பா. இனிமே கிச்சன் வேலை செய்யும்போது க்ளீனிங் வேலையும் ஓரமாக மெதுவாக செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். கிச்சனும் நீட்டாக சூப்பராக இருக்கும். சும்மா கிச்சனில் போய் நிற்க வேணாம். பாய்ப்பா.